ஸோ அதனால் கண்டிப்பாக குழந்தை சோதிக்க மாட்டேன். ஆனால் படித்தது ஒன்று ஞாபகம் வரும். என்னென்னா, அதிகம் பேசாதவனை உலகம் விரும்பும், அளவோடு பேசுபவனை உலகம் பாராட்டும், எதுவுமே பேசாதவன ஞானின்னு கையெடுத்து கும்பிடும் அப்படின்னு. எனக்கு ஞானி ஆகணும்னு முடியவே முடியாது, கஷ்டம். ஏன்னா இந்த முறையில் பேசித்தானே தீரணும். சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது. அப்படி தினம் தினம் ஒரு 50 பேர் 100 பேரையாவது சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிற விழா தலைமை வகிக்கும் மரியாதைக்குரிய பெரிய நல்ல அவர்களுக்கு என்னுடைய பணியான வணக்கத்தை மக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எங்களுக்கெல்லாம் மூத்தவர், ரொம்ப மரியாதைக்குரியவர் எஸ்பி முத்துராமன் சார் உட்பட இங்க பாராட்ட வந்த எல்லாருக்குமே என்னுடைய பணிவான வணக்கம். அதை விட உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நன்றியும் தெரிவிச்சு. ஏன்னா புத்தக வெளியீட்டு விழாவுக்கு இவ்வளவு பொறுமையை உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஒருத்தர் படிப்புக்கு வசதி இல்லாம அவன் ஏதோ ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி அதுலதான் கொஞ்சம் காசு வந்ததுன்னா அதை வச்சு அந்த ஃபீஸை கட்டிடலான்னு சொல்லி ஒரு பெரிய இசை மேதையை போய் அணுகி அப்புறம் அவர் ஒத்துக்கிட்டு வந்துட்டாரு. ஆனா இவன் நினைச்ச மாதிரி காசு புரட்ட முடியல, வசூல் ஆகல. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ரொம்ப ஒரு வழியே இல்லை, பணம் இவ்வளவுதான் இருக்கு, மீதிக்கு செக்கு போட்டு கொடுக்குறேன், எப்படியாவது ஒரு 3 மாசம் 6 மாசத்துல நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இசை நிகழ்ச்சி முடிஞ்சோடனே கெஞ்சிருக்காங்க. அதில் அந்த செக்கை வாங்கி கிழிச்சு போட்டு இந்த பணத்தையும் திருப்பி கொடுத்து உனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்னும் ஏதாவது ஹெல்ப்புக்கு வேணா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இசைகளைஞர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இசைக்கலைஞன் அந்த நாட்டுக்கே ஒரு அதிபர் மாதிரி வந்துட்டார். அப்போ திடீர்னு அந்த நாட்டுக்கு ஒரு பற்றாக்குறை யுத்தம். அந்த நேரத்தில் அது நாட்டுக்கே ஒரு பெரிய உதவி தேவைப்படுதுன்னு போது எங்கடா போறதுன்னா அமெரிக்காவில் தான் போய் உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவுக்கு போய் உதவி கேட்டு உடனே அமெரிக்காவிலிருந்து உதவி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவர் நன்றி சொல்றதுக்காக போகும்போது அந்த அமெரிக்காவிலிருந்து உதவி பண்ணவர் சொன்னாரு, இல்லை இல்லை நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே நன்றி எனக்கு செய்கிற அளவு பண்ணிட்டீங்க. என்னென்ன இல்லை இல்லை இந்த பணம் வேண்டான்னு சொல்லி அதை படிக்கிறதுக்கே வச்சுக்கோன்னு சொல்லி சொன்னீங்களே, அந்த ஸ்டூடெண்ட் நான் இன்னைக்கு பெரிய பொசிஷன் இருக்கிறேன். அதனால நீங்க அன்னைக்கு செஞ்ச அந்த உதவி தான் இன்னைக்கு எனக்கு பெரிய இதா இருக்குங்க. என்னன்னா நன்றி அப்படிங்கிறது எந்த விதத்துல எப்படி திருப்பி நமக்கு வரும் அப்படிங்கிறது இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது பாக்கியம் இல்லைங்கண்ணே. ஆனா இது ஏற்கனவே நன்றி சார் அவர் புக்கில் தேன்கூடுல எழுதியிருக்காரு. ஸோ தேன்கூடு படிக்கும்போது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் 85 வயசுல 80 புக் எழுதியிருக்காருன்னா அந்த புஸ்தகங்கள்ல பார்த்தோம்னு சொன்னோம்னா நான் பாக்கியாக்காக எதெல்லாம் விரும்பி விரும்பி படிச்சனும் அதெல்லாமே ஐயா அவர்கள் ஸோ எந்த அளவுக்கு அவர் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது, அவ்வளோ பெருமையா இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று எஸ்பி முத்துராமன் சார் எளிமை அப்படிங்கிறத அவர்கிட்ட தான் நான் ரெகுலராக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் எத்தனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எப்பவுமே அதை மைண்ட்ல ஏற்றிக்கிட்டதே கிடையாது. எப்பவுமே ரொம்ப சிம்பிளா இருக்காரு. இவ்வளவு சாதனைகளையும் செஞ்சுட்டு இவ்வளவு சிம்பிளா இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு ஒரு பெரிய அவரை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளவு மரியாதையா இருக்கும். அவர் சொன்னாங்க விசுவாசத்துக்கு அவர் பேர் மூலவர் நல்லா பேசினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விசுவாசம் அதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் இவ்வளவு சாதனைக்கு நடுவில் இவ்வளவு எளிமையா இருக்கிறதுன்றது பெரிய சமாச்சாரம். அதனால அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதனால முதல்ல பேசுங்கன்னு சொன்னாங்க. நான் முதல்ல பேசுறது கடைசி வரைக்கும் இருந்து பேசுறது தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நிறைய இந்த டைரக்டரோட இருந்தவங்க
ஸோ இன்னைக்கு எனக்கு ரொம்ப யோகாவுக்கு ஒரு தனியாக ஸ்பெஷலாக ஒரு நன்றி சொல்றது என்னன்னா, இந்த டைரக்டர் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் ஒரு சேர பார்க்கறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அதுக்கு யோகா அவர் வந்து சொல்லும்போது எனக்கு நீங்கள் வந்தது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், எங்கள் டைரக்டரை பற்றி இப்படி ஒரு புக்கு எழுதி அதை வந்து முதல் பிரதி நான் வாங்கிக்கிறது அதுதான் எனக்கு உண்மையான நிகழ்ச்சி. அதனால நான் தான் அவளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் எங்கள் டைரக்டரை பற்றி அவர் நான் 2.5 வருஷம் தான், அதுக்கப்புறம் தனியாக வந்து படம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் 25 வருஷம் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதிக்கிறது ஒன்றும் பார்க்கும்போது எங்கள் டைரக்டரை பற்றி எனக்கு என்னன்னா, நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அவர் சொன்னார், முத்துராமன் சார் ஒரு பேப்பர் பேனா அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் முந்தான முடிச்சு கதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டைரக்டர் முதல் படம் அப்போதான் 16 வயதில் வந்து சேர்ந்திருக்கேன். வந்து சேர்ந்தா அவர் தான் எல்லாத்துக்குமே கதை சொல்லுவார். யார் வந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தாலும் சரி, ஃபைனான்சியர் வந்தாலும் சரி, ராஜகண்ணு சார் அவர் தான் கதை சொல்லுவாங்க. அவர் தான் சொல்லுவார். அவரும் அந்த பேப்பர் பேனாம இல்லாமல் கதையை நல்லா மைண்டில் வச்சுருக்கிறதுனால பிரமாதமாக வந்து அது கதையை சொல்லுவார். நான் ஃபஸ்ட்டு போய் சேர்ந்துருக்கிறேன், நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் ரொம்ப நாள் அப்படியே போயிட்டு இருந்து ஒரு கதை சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு நாள் வந்து இணையா கதை தேவி படிச்சுட்டு இருக்கிற டைலாக் எல்லாம் வந்து காப்பி எடுத்துட்டு இருக்க, உனக்கு ஏதாவது தோணுச்சா, ஏதாவது தோணுன்னா சொல்லு, ஓப்பனாக சொல்லல, அதுக்கு தப்பு இல்லை அப்படின்னாரு. முதல் தடவை அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் சேர்ந்திருக்கேன். இவர் அப்பப்போ கோவப்படுறதெல்லாம் பார்ப்பேன் நான், அதனால எனக்கு பயமா இருக்கும். இல்லை அதெல்லாம் பரவாயில்ல அசிஸ்டன்ட் சொல்லி நீங்க அப்படின்னாரு. அப்போ வந்து நான் சொன்னேன், சார் நீங்க கதை சொல்லும்போது கவனிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த சப்பானின்னு ஒரு இவ்வளவு பிரமாமா ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அந்த சப்பானிங்கிற கேரக்டர் பேசுறது வந்து சாதாரணமா பேசுற மாதிரி இருக்கு. அது மாடுலேஷன் கொஞ்சம் மாற்றி இருந்தா நல்லா இருக்கும். அந்த சப்பானிங்கிறவன் சப்பானி மாதிரி வேற மாதிரி பேசினா நல்லா இருக்கு, சாதாரணமா பேசினா நல்லா இருக்காது. என்ன சொல்றது எனக்கு புரியலையா அப்படின்னு. இல்லை கிராமத்துக்கார சப்பானி விவரம் இல்லாதவன், அவன் எல்லாரும் மாதிரி பேசாம அவன் வேற மாதிரி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு. எப்படி சொல்ற அப்படின்னாரு. அப்புறம் நான் வந்து மயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயிலுன்னு சாதாரணமா சொல்றது வந்து வேற மாடுலேஷன்ல சொல்லி நான் அது சப்பானி மாதிரி பேசினேன், இது இன்னொரு சொல்லி அப்படின்னு. அப்புறம் ஒரு டைலாக் பேச சொன்னாரு. அப்புறம் அப்படியே சொல்லி அப்படின்னாரு. அப்புறம் ஒரு சீனா சொல்ல ஆரம்பிச்சேன். எங்க டைரக்டர் அப்பதான் ஃபுல் கதையை சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் யாரோ ஜிடின்னு ஒரு பெரிய ஃபைனான்சியர், அவர் தான் ஃபுல் பணம் கொடுக்குறாரு ராஜகண்ணு சாருக்கு. அவர் வந்து கதை கேட்கணும்னு சொல்லி வந்தப்போ இவர் ராஜு நீங்க வாயா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு நீ கதை சொல்லி அப்படின்னாரு. ராஜ்கண்ணு ஆடி போயிட்டாரு. கொஞ்சம் முன்னால சித்ராஜ்னு சொன்னாங்க, இதுதான் ஹீரோன்னு ஆடி போவாங்களே, அத மாதிரி அவருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் படம். எங்க டைரக்டர் பிரமாமா கதை சொல்லுவார், இந்த பையன் இப்பதான் சேர்ந்துக்க பாரதி இன்னும் விளையாடுறியா, அவன் இப்பதானே வந்திருக்கான், அவன் எங்கேயா கோயம்புத்தூர்னு நேரம் வந்து சேர்ந்திருக்கான், அவனை வச்சுட்டு நீ என்ன விளையாடுறியாங்க. இல்ல இல்ல நீங்க கேளுங்க, நீங்களும் கேளுங்க, அவன் சொல்லுவான், எனக்கு தெரியும், ரொம்ப நல்லா சொல்லுவான் அப்படின்னு சொல்லி என்னை வந்து உரிமை கொடுத்து என்னை வந்து தைரியமா சொல்லியா அப்படின்னு சொல்லி நானே கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன். ஆனால் தைரியமா சொல்லியான்னா அப்புறம் அந்த ஃபைனான்ஸருக்கு வந்து நான் கதை சொன்னேன். அதை கேட்டு ராஜகண்ணு சார் ஆச்சரியப்பட்டாரு. அந்த டைரக்டர் அப்படியே பார்த்தார் ராஜகண்ணு கிட்ட. இல்லை உண்மையில இந்த பையன் நல்லா சொல்றேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி என்னை வந்து முதல் அங்கீகாரம் கொடுத்து இவனால முடியும், இவன் கரெக்டா செய்வான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சேர்ந்தோன்னே கரெக்டா என்ன ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு உரிமை கொடுத்ததுதான் எங்க டைரக்டர். ஏங்க நான் வந்து டைரக்டர் பேர் எங்கேயுமே சொல்றது இல்லைன்னா எனக்கு வரல. என்ன அப்படி வந்து எனக்கு வந்து ஒரு பெற்றுக்குள்ள பையன் மாதிரி வந்து என்னை வந்து அவ்வளவு தூரம் வந்து என்கரேஜ் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் நான் இதெல்லாம் எப்பவுமே பெருசா வெளியே சொல்லல. இன்னைக்கு இவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சுன்னு எனக்கு என்னையே வந்தது. கமல் சார் வந்தாரு, கமல் சார் வந்து நடிக்கிறாரு, பேப்பர் கொடுத்தாச்சு, டைலாக் பேசுறாரு.
அவர்கிட்ட ஏன்னா நல்லா அவர் முன்னாலேயே நடிச்சிட்டார் இல்லையா, 2-3 படம் சிறந்த நடிகன் அப்படின்னு எல்லாம் பேர் வாங்கிட்டாரு. அந்த டைலாக் பேப்பர் கொடுத்தோடனே அவர் வாங்கிட்டாரு. ஸ்ரீதேவி அவங்களுக்கும் ரிஹர்சலு அவர் டேக் போகலாம் அப்படின்னாரு. அப்புறம் டேக் போனாங்க. போனோன்னுமே எங்கள் டைரக்டர் முதல்ல எப்படி கதை சொல்லிட்டு இருந்தார், அதே மாதிரி கமல் சார் வந்து மயிலே அப்படின்னு சாதாரணமாக தான் சொன்னார். எல்லாரும் பேசுகிற மாதிரி நார்மலாக இருந்தார். டேக் முடிஞ்சுன்னு டைரக்டர் கட் அப்படின்னாரு. கமல் சார் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. டைரக்டர் அப்படி என்ன பார்க்கறாரு, நான் அப்படி தலையை குனிஞ்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த மாடுலேஷன் வந்து சப்பானி மாதிரி பேசினா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு டைரக்டர் ஃபீல் பண்ணதுனால 1 more போகலாம் அப்படின்னாரு. அப்புறம் கமல் சார் மறுபடியும் ஒரு 1 more நடிச்சாரு. டைரக்டர் மறுபடியும் கட் அப்படின்ட்டு இப்படி யோசிச்சாரு. இல்லை கமல் இன்னொரு 1 more போகலாம் அப்படின்னாரு. இப்போ என்ன பார்க்கறதையும் அது பார்த்துக்கிட்டே இருக்காரு கமல். இது இந்த பையனை திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் சொன்னார், பாரதி இன்னொரு டேக்ஸ் அவருக்கு கிளியர் பண்ணிட்டாரு. ஸ்ரீதேவி நீ ஏதாவது டைலாக் விட்டியா அப்படின்னாரு. நான் கரெக்டாக பேசிட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் நிவாஸ் உனக்கு ஏதாவது கேமராவில் ஏதாவது மிஸ்டேக் வந்துருச்சா, லைட்டு கேட்டு அப்படின்னா இல்லைன்னு. இப்போ எங்கள் டைரக்டர்கிட்ட வந்து இன்னொரு செய்ய சொன்னாலும் நான் இதே தான் செய்ய போகிறேன், என்ன இது மிஸ்டேக்கு என்ன, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சால் தான் நான் வந்து இன்னொரு டேக் போய் கரெக்டாக செய்ய முடியும் அப்படின்னா. இல்லை அவன் தப்பாக நினைக்காதீங்க, என் அசிஸ்டண்ட்டு அவன் இந்த சப்பானின்னு சொன்னோடனே அவன் ஒரு மாடுலேஷனில் வந்து பேசினான், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் அதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறாங்க. அவர் என்னை பார்த்தாரு, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க வாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த வீடு பேக்கேரில் எடுத்துன்னு வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாரு. நான் நடுங்குறேன். எனக்கு கமலில் வந்து அவர் வந்து சினிமாவில் வந்து ஏற்கனவே ஹீரோவை நான் பார்த்து தைரியமாக போய் சொல்லியாரு. அப்புறம் நான் போய் அப்புறம் தைரியத்தை வர வச்சுட்டு அப்புறம் இந்த சீன் இப்படி சப்பானி பேசுவோன்னா அந்த மாதிரி பேசணுன்னு இன்னொரு சீன் பேசுங்க அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு சீன் பேசுங்கன்னாரு. ஒரு 3 சீன் அப்படியே டைலாக் பேசி காமிச்சேன். உங்கள் டேரக்டர் போய் டேக்குன்னு சொல்லிடுங்க அப்படின்னாரு. நான் நேரம் வந்து சார் டேக் போனேன் இல்லை அந்த ஆள் வந்து ரிஹர்சலே பார்க்கல, அதுக்குள்ளே டேக் போகலாம். இல்லை சார் அவர் பிரமாமா செய்வார், எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். என்னையா சொல்கிறேன், இல்லை சார் டேக் போகலாம் சார். வந்தோடனே கமல் சார் ஆக்ஷன் பண்ணி அப்படியே டிட்டோவா படத்தில் எப்படி இருக்கோ அது மாதிரி பிரமாதமாக பேசுனாங்க. டேரக்டர் அப்படியே அசந்து போய் கை கட்டிட்டார். அப்போ கமல் வந்து இல்லை என்கிட்ட பேப்பர் கொடுத்தீங்க, ஆனால் ஒரு ரைட்டர் ஒரு கேரக்டர் எப்படி கிரியேட் பண்ணிருக்கா அல்லது ஒரு கேரக்டர் என்னவா அவன் மனசுக்குள்ள நினைச்சிருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு கரெக்டாக புரியல. இப்போ உங்கள் அசிஸ்டன்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கரெக்டாக உள்வாங்கிக்க முடிஞ்சது, நான் கற்கொண்டு பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது, பெருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு சினிமா எடுத்துட்டு இருக்கும்போது அந்த ரஜினி பேசுவார், ஏன்னா செவ்வானி என்ன பண்ற மயில என்ன ஆத்த வையன் சந்தைக்கு போன காசு கொடு அப்படின்னு எழுதியிருப்பேன். ஏன்னா வீட்டில் கடல்ல வெளியே இருந்தா போயிட்டாலாம், ஆத்தா வையன் சந்தைக்கு போன காசு கொடு. 3வது என்னமோ கேட்கும்போது ஆத்தா வையன் சந்தைக்கு போன காசு கொடு. 3 ஒரே டைலாக் தான். இதே திருப்பி இதே தான் சொல்லிட்டு இருப்பாரு. உடனே நான் வந்து போய் பேப்பர் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதை வாங்கி பார்த்தாரு. அப்புறம் என்ன கூப்பிட்டாரு. அது என்ன 3 அவர் பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் பதில் வந்து ஒன்லி ஆட்டோ வையும் சந்தைக்கு போன காசு கூட ஆட்டோ வையும் சந்தை இதே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இது ஏதோ இருக்கு. இல்லை சார் ஒவ்வொரு இடையும் ஒவ்வொரு மாதிரி. இல்லை அது என்ன கரெக்டாக சொல்லுங்க, நீ என்ன ஃபீல் பண்ணீங்களோ சொல்லுங்க. ஏன்னா நான் நடிப்பேன், அப்புறம் உங்க டைரக்டர் என்ன உங்களுக்கு திரும்பி பார்ப்பாரு, அப்புறம் நீங்க கடிச்சிட்டு கீழே போனீங்க. கரெக்டாக சொல்லுங்க, அது என்னன்னு சொல்லுங்க. இல்லை சார் அவன் சப்பானிங்கிறதுனால முதல் தடவை பேசுறது ஆட்டோ வையும் சந்தைக்கு போகணும் காசு கொடு அப்படின்னா, 2வது சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் குழந்தை மாதிரி ஆத்தா வையும் சந்தைக்கு போன காசு, இப்படி 3வது அழுகிற அளவுக்கு ஆயிட்டேன் சார். இதுக்கு தான் கேட்டேன் நான். இப்போ டேக் போங்க அப்படின்னாரு. இப்போ எங்க டைரக்டர் அந்த இடம் வந்து நான் பேசும்போது டைரக்டர் ரொம்ப ரசிப்பாரு. இப்போ திரும்பி பார்த்தாரு, டேக்குன்னு கமல் சார் நடிச்சுன்னு அப்படியே அசந்து போய் கை தட்டினார். அப்புறம் என்ன கரெக்டாக கேட்டார் வந்துட்டு, ஆமா சார் கூப்பிட்டு தனியாக கேட்டாரு அப்படின்னு. அதான் நடிகைங்கிறது எவ்வளோ பர்ஃபெக்டாக பிடிச்சிருக்கோம். ஸோ அந்த கமல் அவர்கள் வந்து
அந்த படத்தில் நடிக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் அது அந்த ஆட்டா வந்து ஆடு வளர்த்துச்சு, கோழி வளர்த்துச்சு, ஆனால் நாய் வளர்க்கிற மயில் அதுக்கு பதில் இந்த சப்பானி தானே வளர்த்துச்சு. நான் முன்னால் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன். கரெக்டாக அதுக்கு பதிலாக இந்த சப்பானி தானே வளர்த்துச்சு அப்படிங்கும்போது அந்த 2 கண் டக்குன்னு பேர் சொல்றது எனக்கு அப்படியே உடம்பு எல்லாம் முடியெல்லாம் அப்படியே எந்திரிச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து 2வது அப்புறம் சிவபுரஞ்சகல் படத்தில் வரும்போது யார் டைலாக்னு கேட்டார். அப்புறம் வந்து வாயராஜன் அப்படின்னு ஒன்று இவ்வளோ அப்படின்னு அப்புறம் கமல் தனியாக கூப்பிட்டு எங்கள் டைரக்டர் வரதுன்னு எழுதி வச்சுக்கோங்க, இந்த ஆள் சினிமாவில் பெருசாக எவ்வளோ பண்ண போகிறாங்க, நம்பிக்கை இருக்கு இந்த ஆள், நான் ஆரம்பத்திலிருந்தே கவனிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் டைலாக்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. என்னென்னா எனக்கு ஒரே ஒரு டைரக்டர் தான் வேலை பார்த்தேன். அந்த டைரக்டர் எனக்கு இருக்கிறத வந்து அப்ரிசியேட் பண்ணி இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கீகாரம் கொடுத்து எனக்கு தூக்கி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு இந்த இடத்துல நான் அப்படி இருக்க முடியாது. ஸோ அதனாலதான் எங்க டைரக்டர் பற்றி எப்போ பேசினாலும் எனக்கு வந்து அது பேர் சொல்றதுக்கு எனக்கு வாயில் வராது. ஸோ அவரு பற்றி யோகா அவர்கள் வந்து இப்படி இவ்வளவு பிரமாணமா வந்து ஒரு புக்கு, அதுவும் 25 வருஷம் கூட இருந்திருக்காருன்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலே அதை, ஏன்னா எத்தனை பேர் கிட்ட பழகும் போதெல்லாம் எத்தனை பேர் அவர்கள் அவ்வளவு பழகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. ஏன்னா நான் 2.5 வருஷத்துலேயே நான் வெளியே வந்தாகணும், நான் தனியாக படம் பண்ணணும்னு சொல்லி வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது பொறாமையா இருக்கும். ஆஹா, எல்லாரும் எத்தனை வருஷமா அவர்கிட்ட பழகிட்டு இருக்காங்க, எவ்வளவு எல்லாம் இது பண்ணிருக்காங்க. அதனால இந்த யோகா அந்த புக்கு எழுதிக்கும் போது அந்த 25 வருஷம் அப்படிங்கிறது வந்து அவருடைய அந்த எல்லாரும் பேசினாங்க இல்லையா, நட்பு அதுன்னு சொல்லி. ஸோ அது ஒரு பெரிய கொடுப்பினேன். அந்த சித்ரா சொன்னார் இல்லையா, டைரக்டருடைய சாதனை அப்படிங்கிறது அது இனிமேல் ஒருத்தருக்கு வராது. ஏன்னா அது ஒரு படத்து ஒரு சினிமாவுக்கு வந்து இந்த வேற ஒரு வாழ் தான். அவரு சொன்னாரு, பாண்டியனை பார்த்தோன்னு நான் ஷாக் ஆயிட்டேன், என்ன பார்த்து தைரியம் வந்திருக்கேன் சித்ரா அவளுக்கு, என்னையே டைரக்டா வந்தேன். இதே மாதிரி இளையராஜா என்கிட்ட எல்லாம் ரெடியா அப்படின்ட்டாரு. ஏன்னா கதை ரெடி, அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் ரெடி, எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ரவி எத்தனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பாட்டு ரெக்கார்டிங் பண்ணியாச்சு. இன்னும் ஹீரோ கிடைக்கலான் இருக்கேன்னா ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் மேலே ஹீரோ கிடைச்சிட்டா யாருன்னு இந்த அசிஸ்டன்ட் ராஜன் வார்த்தை கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் நல்லா அப்படின்னு சொல்லி இளையராஜா எல்லாம் வந்து உண்மையிலே டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஆனா எங்க டைரக்டர் வந்து சொன்னாரு, இல்லையா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஹீரோவா நடிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப நம்பிக்கை கொடுத்து, நீ செய்ய ஒரு கண்ணாடி விட்டா அசல் வாத்தியர் மாதிரியே இருப்பேன், நீ தைரியமா செய்வதனால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் வந்து எனக்கு வந்து அந்த ஹீரோவா நடிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே எனக்கு வந்து அந்த தைரியம் எடுத்து என்னை வந்து அப்படி பேட்டி வாழ்த்து விட்டவர் வந்து எங்க டைரக்டர். அதனாலதான் இது வந்து யோகா இந்த புக்கை எழுதியிருக்கும் போது பார்க்கும்போது எவ்வளவு விஷயங்கள் அவரை பற்றி எழுதியிருக்காங்க. உண்மையிலே எங்க டைரக்டர் வந்து அவரு இதா இருந்தாருன்னு தெரியும், மறைவில் அந்த கவர்மெண்ட் ஒர்க்கு அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இதுல வந்து மிலிட்டரியில வேற வேலை பார்த்துருக்கா ஒரு 3 மாசம் சொல்லி எழுதியிருக்கு. ஆனா இதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவரை பத்தி இன்னொன்னு எழுதியிருந்தாங்க. என்னன்னா இந்த காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு இவர் வந்து ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்கன்னு எங்க டைரக்டர் வரமாட்டேன்ட்டாரு கோச்சுக்கிட்டு. என்னன்னா நான் எழுதி 2 வருஷம் ஒரு பேச்சு அப்ளிகேஷன் கொடுத்து 2 வருஷமா எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உண்மையிலேயே எனக்கு எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப பிரஸ்டீஜான ஒரு சமாச்சாரம் அங்க மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது. அப்புறம் யோகா அவர்கள் கூட்டு போய் அதுக்கப்புறமா வந்து சேர்த்து விட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நிறைய எங்க டைரக்டர் பத்தி எல்லாம் வந்து இவர் கோர் இருந்துட்டு எல்லாம் சொன்னது. அதே மாதிரி இன்னொன்னு ஷூட்டிங் கைவிந்தேரி ஷூட்டிங் நடந்துருக்கும்போது சிஎம் அப்போ புரட்சியில் எம்ஜிஆர் வந்தாங்க வந்திருக்காரு. இவர் அவரை பார்க்க போயிருக்காரு. என்னன்னா கைதி டைரி படம் அப்படின்னு, மத்தியான சாப்பாடு நான் தான் எல்லாத்துக்கும் சொல்லுங்க, நான் ஸ்பாட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னுடைய செலவில் நான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு அவ்வளவு இது பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் வந்து இந்த புக்கில் வந்து எழுதியிருக்காரு. ஒன்னொன்னு வந்து எனக்கு படிச்சுன்னு காமெடியா இருந்தது. என்னன்னா 16 வயதுல கமலஹாசன், ஸ்ரீதேவி, ரஜினிகாந்த், கேளைய கவுண்டமணி
அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. கவுண்டமணிக்கு அப்ப சரித்திரத்தையே மாத்தின மாதிரி ஆயிப்போச்சு. என்னன்னா கவுண்டமணி அதுல வந்து அவ்வளவு ஃபேமஸ் இல்லை. ஆனா பின்னால வரும்போது வந்து கவுண்டமணி எவ்வளவு ஃபேமஸ்ங்கிறதே இல்லாம என்ன ரயில் படத்துல தான் கவுண்டமணி வந்து பெரிய லெவலுக்கு அவரு தானாரு. ஆனா இப்படி வரும்போது என்ன ஆயிப்போச்சுன்னா இப்ப நம்ம இவரு கவுண்டமணி எல்லாம் அப்புறமே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்து நம்ம தாண்டி கூட வந்துடும். ஏன்னா பின்னால வரவங்க வந்து நல்ல பேர் எடுக்கும்போது அந்த மாதிரிலாம் வந்துடும். ஸோ யோகா அவர்கள் வந்து இவ்வளவு அந்த படங்கள் எல்லாரும் சொல்றாங்களே ஊழியர்களுக்குன்னு, நான் வந்து இதுல ரொம்ப எனக்கு யோகா கோவிச்சு கூடாது. என்னன்னா நான் கேமராவுக்கு நிற்கவே மாட்டேன். இந்த ஸ்டில் கேமரா இருக்கேன் இவங்களுக்கு நான் வந்து எப்போ வந்தாலும் நான் சாப்பிட்டு வச்சிருக்கும் இங்க வந்து ஸ்டில் இல்லைன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் வந்து அதை வேலையிலே கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணிடுவேன். அப்புறம் படம் முடிஞ்சு டிசைன் போடும்போது தான் இந்த கேமராமேன் வந்து கேட்கும்போதெல்லாம் துறந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஸ்டில் இல்லையேன்னு சொல்றாங்கன்ட்டு. ஸோ எனக்கு அது ஒரு இதாக இருந்தது. அப்புறம் இப்பெல்லாம் வந்து யோகா இந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு எத்தனை போட்டோ எப்ப பார்த்தாலும் புதுசா பார்க்குற மாதிரி இருக்கும் அவருக்கு. அந்த இதய கனி புஸ்தத்துல எல்லாம் வந்து அந்த போட்டோக்கள் வந்து ஸோ இவங்களுடைய இதெல்லாம் எவ்வளவு வேலைப்பாடு எவ்வளவு திறமைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கும் அவர் புரட்சித்தலைவர் படம் அந்த ஸ்டில்ஸ் பார்த்தோன்னு சொன்னோம்னா அப்படியே பார்த்துக்கிட்டே கண்ணில் ஒத்துக்கிற மாதிரியே இருக்கும்.